அன்பார்ந்தவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி, நீங்கள் செல்வந்தரோ, ஏழையோ, படித்தவர்களோ, படிக்காதவர்களோ, இல்லறத்தாரோ, துறவறத்தாரோ, திருச்சபையின் அதிகாரியோ, விசுவாசியோ, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாவம் செய்து விட்டீர்களா? ஆண்டவர் எந்த வழியிலாவது அந்த பாவத்தை சுட்டி காட்டுகிறாரா? பாவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பிற்காக கண்ணீர் சிந்தி அழுங்கள். தாவீதுராஜாவோட நீங்க யாருமே பெரியவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா செய்த பாவத்தை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு அந்த பாவம் முளைத்து வளர்ந்து பூத்து காய்த்து கனி கொடுக்கிற வரைக்கும் நீங்க காத்து கொண்டு இருக்காதீர்கள். நீங்கள் அழிந்து போவீர்கள். பாவக்கட்டுகளை உடைத்து கொண்டு உடனே வெளியே வாருங்கள். எப்படி பாவக்கட்டுகளை உடைத்து கொண்டு வெளியே வருவது? உங்கள் சொந்த முயற்சியால் இது ஆகவே ஆகாது பிரியமானவர்களே. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தால் மட்டும்தான் ஆகும். நான் பாவம் செய்து விட்டேன், இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும், என்னால் முடியவில்லையே என்று நினைக்கிறீர்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக நீங்கள் உபவாசித்து விழித்திருந்து